ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல செந்தில் எல்லாரும் வீட்டை சுத்தி பார்த்துட்டாங்கம்மா, நல்லா இருக்குன்றாங்க, நீ போய் பாருமா, நீ தான் பார்க்கலன்றாங்க. ஒன்றும் தேவையில்லடா அப்படின்ட்டு அவங்க வந்த வேலையை பார்க்கறாங்க கோமதி. ஏன்னா அவங்க மனசுலயே வேதனை இருக்குல்ல, நம்ம இம்புட்டு சொல்லியும் அவன் தனி கொடுத்துட வந்துட்டான். அவங்க பண்ண அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரவணும் என்னடா ஆபீஸ்ல எல்லாரையும் கூப்பிட்டியான்னு கேட்கிறான். எல்லாரும் கூப்பிட்டனா, எல்லாரும் வருவாங்க, சாப்பாடுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கனா அப்படின்றாங்க. மீனாவோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. அது பார்த்து சந்தோஷப்படுறாங்க மீனா. உடனே என்னம்மா சம்மந்தி வரலையா அப்படின்னு கேட்கிறாங்க. கோமதி சொல்றாங்க, இல்லங்க கடையில கொஞ்சம் வேலை இருக்கு, அதை வரேன்னு சொன்னாரு. மீனாவும் அப்பா கடையில் ரொம்ப கூட்டமா இருக்கான்ப்பா, மாமா வந்துறேன்னு சொன்னாருப்பா என்கிட்டன்றாங்க. நல்லா சமாளிக்கிறமா, பையன் புது கொடுத்தன போறான், சம்மந்தி வரலன்னா எப்படி, நல்லா இருக்குமா, சரி டைம் ஆச்சு எல்லாரும் பூஜைக்கு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பால் காசுங்கன்றாங்க. உடனே கோமதி அவங்க சம்மந்திய வாங்க சம்மந்தி நீங்க வந்து பால் காசுங்க சொல்றாங்க. உடனே மீனாவும் வேணாம் வேணாம் அத்தை நீங்களே காசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம பொண்ணு நம்ம காசு சொல்லாம அவங்க மாமியார் காசு சொல்லுது அப்படின்னு நினைக்கிறாங்க. மனசு ரொம்ப கஷ்டம் தான் படுறாங்க. கோமதியும் பால் காசு போறாங்க. அந்த நேரத்துல பாண்டியனும் வராரு. பாண்டியனை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. கோமதிக்கு ரொம்ப சந்தோஷம், அதை விட மீனாக்கும் ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து தன் பையன் செந்திலுக்காக வரல, நம்ம பொண்டாட்டி பணசு கஷ்டப்படக்கூடாது அந்த காரணத்துக்காகவும் மீனாக்காகவும் தான் அவர் வராரு. சரி அவரும் மீனா கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்துட்றாரு. கொஞ்சம் ஒரு பணத்தொகையை கொடுக்குறாரு. இது வச்சுக்கோ மீனான்ட்டு. வேணாமாம்மா என்கிட்ட இருக்கு, பரவாயில்லம்மா என்ன செலவுக்கு வச்சுக்குமா அப்படின்னு சொல்லிடுறாரு. செந்தில் அப்பா சாப்பிட்டு போங்கப்பான்ற. இல்லப்பா எனக்கு கடையில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. கோமதி இருந்து மற்ற வேலைலாம் பார்த்துட்டு வா, சரவணா நீயும் பார்த்துட்டு வாடா அப்படின்னு அவர் கிளம்பிடுறாரு. செந்திலுக்கு கிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க கதிரராஜியும். சரவணனும் ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமானும் கொடுத்துட்றாரு. அவங்க அக்கா குழலியும் இந்தடா அக்கா உன்னோட கிஃப்ட் கொடுக்குறேன் ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க, ஒன்னா இருந்த குடும்பத்தை எப்படியோ நீ பிரிச்சிட்டமா, நல்ல பொண்ணுமா நீ அப்படின்றாங்க. உடனே சித்தி நான் எந்த தப்பு பண்ணல, எல்லா தப்பும் உங்க தம்பி மேலதான், எமல் நீங்க குறை சொல்லாதீங்க அப்படின்ட்டு பேசுறாங்க. உடனே கோமதி கம்னு நீ எதுவும் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு பொண்ணை வாய அடக்குறாங்க. மீனாவோட அப்பா அம்மாவும் சம்மந்தி நான் எந்த பொண்ணு கல்யாணம் ஆனால இருந்து எந்த சீரும் செய்யல, வீட்டுக்கு தேவையான எல்லா சீரும் நாங்க செய்ய வேண்டிய முறை நாங்க செஞ்சிடறோம்னு சொல்றாங்க. கோமதியா அதெல்லாம் வேணாங்க பாத்துக்கலாம் நாங்களே செய்யறோம்ன்றாங்க. அதெல்லாம் இல்ல சம்மந்தி அதெல்லாம் முறை கிடையாது, நாங்க தான் எங்க பொண்ணுக்கு செய்யணும் அப்படின்ட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க செந்திலுக்கு. ஆனா இந்த பழனி வேலால தான் எதுவுமே கொடுக்க முடியல. இந்த சுகன்யாவும் பழனி வேட்ட பாத்தீங்களா, இதுக்கு தான் சொல்கிறது, நம்மளுக்கும் ஒரு சுய தொழில் இருந்தால் சம்பாதி இருந்தால் நம்ம இதெல்லாம் பண்ணலாம்ல, அடுத்தவங்க எதிர்பார்க்க வேணாம்ல. உங்கள் மாமாட்ட வச்சு கொஞ்சம் பணம் கேட்டு வாங்கி வந்துருக்கல, எல்லாரும் மொய் வைக்கிறாங்க, நம்மளால தான் எதுவும் செய்ய முடியல, எனக்கு அசிங்கமாக இருக்குது, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்றாங்க. இல்லை சுகன்யா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, நான் மாமா கிட்ட கேட்டேன் ஆனால் மாமா தரமாட்டேன்ட்டாரு, ஏற்கனவே சரவண டோஸ் வாங்கினா, இப்போ எனக்கு நான் வேற கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உனக்குனா தரேன், அவனுக்குலாம் நீ ஒன்றும் மொய் வைக்க தேவையில்லை அப்படின்ட்டு என்னை ரொம்ப வாய் அடிச்சிட்டாரு மீனா, தரவே மாட்டேன்ட்டாரு, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சுகன்யா கூப்பிட்டு கிளம்பிடுறாரு பழனிவேலு. தங்கமயிலும் வாய் வச்சு சும்மா இல்லை சரவணன் கிட்ட அத்தான் மாமா மாமான்னு பேச போறாங்க. உடனே சரவணன் வந்து உடனே என்ன பண்ணிட்டாரு, ஆரம்பிச்சிட்டாரு திட்டுற தங்கமயில. இப்போ நீ எதுக்கு மாமா மாமான்னு சொல்ற, நான் சொல்லிட்டா கரெக்டா, ஃப்ளாட் வீடு பிடிச்சிருக்கு, இதே மாதிரி நம்மளும் தனி கொடுத்துன போனோம் அப்படி தானே ஐடியா பண்ணிட்டு எங்கிட்ட பேசுற. ஆமாம்மா நீயும் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கல, நீயும் வேலைக்கு போய் அப்ளிகேஷன் போட்டு இந்த மாதிரி ஒரு குவார்டர்ஸ் வீடு வாங்க, அப்போ நம்ம போகலாம், அப்போ தான் உன் போஷி வண்டவெல்லாம் தெரியும், வீட்லேயே நீ படிக்கல ஏமாத்திட்டு இருக்கன்னு தெரியும், நல்லா இருக்கும் சம்பவம் அப்படின்ட்டு தங்கமயில திட்டுறாரு. இல்லைம்மாம்மா சி போ வாய எங்கிட்டே வாங்கி கட்டிக்கிற, தேவையில்லாமல் இருக்கிற வேலையை போய் பாரு, வந்துட்டா ஆளைப்பாரு, தேவையில்லாமல் எதனாவும் எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு நல்லா டோஸ் வாங்கினாங்க இந்த தங்கமயில. ஆனால் இந்த தங்கமயில லேஸ்பட்ட ஆள் இல்லைங்க, சும்மா அப்பா மாரி மூஞ்சி வச்சுக்கிட்டு உள்ள எவ்வளோ குத்து குறும்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இனிமேல் வர எபிசோட் தாங்க தெரியும் செந்திலும் மீனாவும் எப்படி குடும்பம் நடத்த போறாங்க, செந்திலுக்கு எவ்வளோ பிரச்சனை வரப்போ அதெல்லாம் அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போறாருன்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.